உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான கேட்ச் பிடித்த நபரை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது ஓடிஐ, டெஸ்ட், T20 இது மூன்றையும் சேர்த்து உலக தரம் வாய்ந்த வீரர்கள் யார் அதிகப்படியா கேட்ச் அதிகப்படியா பிடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான, அதிசயமான, உண்மையான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்போம் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தின் அதிகப்படியான கேட்ச் பிடித்த அந்த மாவீரரை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியான கேட்ச் பிடிச்ச அந்த 10வது நபர் நம்ம கிரேம் ஸ்மித்துங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தும் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு பாத்தீங்கன்னா கேப்டனாகவும் செயல்பட்டு இருந்தாரு. 2002 இருந்து 2014 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தமா இவர் விளையாண்ட மேட்ச் பாத்தீங்கன்னா 347 மேட்ச், அதுல 454 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 292 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஸோ இதனாலதான் இவர் 10வது இடத்துல இருக்காரு. இவரோட பெஸ்ட் கேட்ச் பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட பெஸ்ட் கேட்சா பார்க்கப்படுது. ஸோ ஸ்மித்தை தொடர்ந்து 9வது எத்தக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஸ்டீஃபன் பிளமிங். 1994 இருந்து 2008 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தமா இவர் விளையாண்ட மேட்ச் பாத்தீங்கன்னா 396 மேட்ச், அதுல 480 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 306 கேட்ச பிடிச்சிருக்காருங்க. அதுல பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபீல்டிங் எஃபெக்டை கொடுத்திருக்காரு. ஸோ நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளராகவும் இருக்காரு. 8வது இருக்கிற பெஸ்ட் கேச்சர் ஜோ ரூட். 2012 இருந்து 2025 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்குது. இப்போ லைவா இவர் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 361 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல 494 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 311 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவரோட பெஸ்ட் கேச்சஸ், அதாவது ஒரே மேட்ச்ல இவர் அதிகப்படியான கேட்ச் பிடிச்சாரு சொன்னா 4 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் கேட்சா பார்க்கப்படும். இதனாலதான் ஜே ரூட் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் தரமான ஃபீல்டராகவும் இருக்காருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 7வது இருக்கக்கூடிய பெஸ்ட் கேச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். இவர் ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர். 2010 இருந்து 2025 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தமா 353 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல 458 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. 331 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. இவரோட பெஸ்ட் கேட்ச் பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட பெஸ்ட் கேட்சா பார்க்கப்படுது. ஸ்மித்தை தொடர்ந்து அவருக்கு முன்னதா இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி சேர்ந்த இந்திய அணியின் தற்போது தலைமை பயிற்சியாளராக ஓய்வு பெற்ற ராகுல் டிராவிட். இவர் பாத்தீங்கன்னா 1996 இருந்து 2012 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தம் இவர் விளையாண்ட மேட்ச் பாத்தீங்கன்னா 509 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல 571 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 334 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவர் ஒரே மேட்ச்ல அதிகப்படியான கேட்ச் பிடிச்சாரு சொன்னா அது 4 முறை பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட பெஸ்ட் கேட்சா பார்க்கப்படுது. ராகுல் டிராவிட் அப்படின்னு சொன்னாலே சீன பெருஞ்சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய தடுப்பாட்டம் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங் இருந்திருக்குன்றது இந்த 334 கேட்ச நிரூபிக்கிறாரு. டிராவிட தொடர்ந்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். ஸோ விராட் கோலி இந்தியாங்க. ஸோ 2008 இருந்து 2025 லைவ் பிளேயரா இருக்காரு. 550 போட்டிகள் இவர் விளையாண்டுருக்காரு. அதுல 659 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 336 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரே மேட்ச்ல அதிக கேட்ச் பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 3 கேட்ச் அவர் பிடிச்ச ஒரே மேட்ச்ல. இதுதான் அவரோட பெஸ்டா பார்க்கப்படுது. உண்மையாவே பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிங் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபீல்டிங், தரமான பாத்தீங்கன்னா கேட்சஸ் அதிகமா பிடிச்சிருக்காரு அப்படின்றத இந்த கேட்சஸ் மூலியமா தெரியுது. அதிகப்படியான கேட்ச் பிடிச்ச வீரர் லிஸ்ட்ல 4வது இடத்துல கலீஸ், சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர். 1995 இருந்து 2014 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. 519 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதுல 664 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 338 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவரோட அதிகபட்ச, அதாவது ஒரு மேட்ச்ல அதிகமா பிடிச்ச கேட்ச்னு பாத்தீங்கன்னா 4 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட பெஸ்டா பார்க்கப்படுது. கலிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பேட்டர். ஓப்பனிங்ல இருந்து அவர் எந்த டவுனும் விளையாடக்கூடிய ஒரு சிறப்பான பேட்ஸ்மேன் நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். ஒரு ஃபேஸும் போடுவாரு, மீடியம் பேஸ் போடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணக்கூடியவர். சோ நம்ம அதிகப்படியா கேட்ச் பிடிச்ச லிஸ்ட்ல டாப் 3 நம்ம வந்துட்டோம். அந்த டாப் 3ல 3வது எத்தக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா டெய்லர். நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர். ஒரு தரமான பேட்டர், தரமான பினிஷர் நம்ம சொல்லலாம். 2006 இருந்து 2022 உடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. 450 போட்டிகள் விளையாண்டுருக்காரு. அதுல 546 போட்டிகள் இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு.
மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 351 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காரு. ஒரே மேட்ச்ல அதிக கேட்ச் பிடிச்சாரு சொன்னா அந்த 4 கேட்ச் வந்து ஒரே மேட்ச்ல பிடிச்சது. இதுதான் அவரோட பெஸ்டா பார்க்கப்படுது. அதிகப்படியான கேட்ச் பிடிச்ச லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிக்கி பாண்டிங். ஆஸ்திரேலியா டீமோட ஒரு தலை சிறந்த கேப்டன் சொல்லலாம். ஸோ அதிகப்படியான வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவுக்கு பெற்று தந்த கேப்டன் நம்ம அப்படி சொல்லலாம். 1995 2012 இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தமா இவர் விளையாண்ட மேட்ச் பாத்தீங்கன்னா 560 மேட்ச் வந்து விளையாண்டுருக்கா. 717 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 364 கேட்ச். அதுல இவரோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கேட்ச் ஒரே மேட்ச்ல பிடிச்சிருக்காரு. 364 கேட்ச் பிடிச்சதுனாலதான் ரிக்கி பாண்டிங் 2வது இடத்துல இருக்காரு. உண்மையா ஒரு பெஸ்ட் ஃபீல்டர். அதிகப்படியான கேட்ச் பிடிச்ச லிஸ்ட்ல 1வது இடத்துல இருக்கிற பிளேயர் ஜெயவர்தனே. ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்தவர். 1997 2015 கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. மொத்தமா இவர் விளையாண்ட போட்டிகள் பாத்தீங்கன்னா 652 போட்டிகள் வந்து விளையாண்டிருக்காரு. அதுல 768 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா இவர் பிடிச்ச கேட்ச் பாத்தீங்கன்னா 440 கேட்சுங்க. அதுல இவரோட பெஸ்ட் பாத்தீங்கன்னா 4 கேட்ச ஒரே மேட்ச்ல பிடிச்சிருக்காரு. உண்மையாவே ஜெயவர்தனே அப்படின்னு சொன்னா ஒரு வின்னிங் கேப்டன், ஒரு தரமான சம்பவத்தை செய்யக்கூடியவர், ஒரு தரமான பேட்டர். நின்று விளையாடி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின்னிங்ல எடுத்து போய் சேர்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங். இப்ப இருக்க ஸ்ரீலங்கா போல அப்ப இருக்க ஸ்ரீலங்கா வந்து மிரட்டலா இருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயரை காட்டிலும் அதிகப்படியான கேட்சை பிடிச்சு 1வது இடத்துல இருக்காரு. மொத்தமா 440 கேட்சை பிடிச்சிருக்காருங்க நம்ம ஜெயவர்தனே. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியான கேட்சை பிடிச்ச அந்த டாப் 10 லிஸ்ட் பத்தின தகவல் தான் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலை பார்த்தீங்கன்னா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல உங்களுக்கு பிடித்தமான கேட்ச் பிடிச்ச அந்த நபர்ல 10 லிஸ்ட்ல யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் இந்த கேட்சை வந்து அதிகப்படியா பிடிச்சு மீண்டும் வந்து ரெக்கார்டை வந்து தக்க வைப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல அந்த கேட்ச் தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்றீங்க. அதே போல நம்ம சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்போட விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.